கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். என்ற நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மானகிரி செல்வகுமார் அவர். சார் வணக்கம். வணக்கம். இந்த தேர்தல் சம்பந்தம் தொடர்ந்து ஒரு பிரச்சாரமாக ஒவ்வொரு தொகுதியினுடைய கள நிலவரம் பற்றி தொடர்ந்து பார்த்துக்கிட்டு அந்த வகையில் தற்போது மதுரை மாவட்டம் சோழவந்தான் தொகுதியினுடைய நிலவரம் எந்த மாதிரியான இருக்குமான பல்வேறு சூழல் கூட பேசுபொருள் ஏற்படுத்தியிருக்கிறது. முக்கியமாக பார்த்தோம்னா கடந்த முறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்த மாணிக்கம் அவர்களும் அதே மாதிரி திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வெங்கடேசன் அவர்களும் இந்த தொகுதியில் நேரடியாக போட்டியிடுறாங்க. திமுகவில் வாய்ப்பு மறுக்கப்பட்ட பாலமுருகன் அவர்கள் கூட இந்த தொகுதியில் சசிகலா அணி சார்பில் நிற்கிறாங்க. இந்த தொகுதி தற்போது கவனத்தை ஈர்த்திருக்கிறது. முக்கியமாக பார்த்தோம்னா இந்த தொகுதியில் அனைத்து வேட்பாளர்களும் தேவேந்திர வேளாளர் சமூகத்தை சேர்ந்த பின்னணியில் இருக்கக்கூடிய வேட்பாளராக கூட இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. புதுசாக பார்க்குறீங்க இந்த தொகுதியினுடைய நிலவரத்தை? சோழவந்தான் தொகுதி 1962 முதல் பார்த்தீங்கன்னா 2011 வரைக்கும் பொது தொகுதியாக இருந்தது. அதுக்கப்புறம் தனித்தொகுதியாக மாற்றப்பட்டு இப்போ இன்று வரைக்கும் தனித்தொகுதியாக இருக்குது. சோழவந்தான் தொகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா திமுக 6 முறையும், அதிமுக 5 முறையும், காங்கிரஸ் 3 முறையும் வெற்றி பெற்றிருக்கு. இப்போ தற்சமயம் போட்டியிடக்கூடிய முக்கிய வேட்பாளர்னா வெங்கடேசன், பாலமுருகன் ஒருத்தர் சசிகலா அணியில் போட்டியிடுறாரு. அதிமுக சார்பாக மாணிக்கம். 3 பேருமே பார்த்தீங்கன்னாக்கா தொகுதி சார்ந்தவங்க கிடையாது. அவர் பாலமுருகன் பார்த்தீங்கன்னாக்கா விலாங்குடியை சேர்ந்தவர்ன்ற மாதிரி செய்திகள் வருது. இவர் நம்ம வெங்கடேசன் காதக்கிணறு கிழக்கு தொகுதியை சேர்ந்தவர். மாணிக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாவட்டமே கிடையாது. அவர் பார்த்தீங்கன்னாக்கா ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர். இங்கே சூர்யா நகரில் வீடு இருக்கிறதாகவும் இங்கே தொழில் முறையாக இங்கே குடிபெயர்ந்தவர். சோழவந்தான் தொகுதி பார்த்தீங்கன்னாக்கா ஏன் முற்றிலும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் பேசப்படுதுன்னா, குறிப்பாக உலக புகழ் பெற்ற 2 ஜல்லிக்கட்டுகள் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே நடைபெறதுனால தான். அதாவது இப்போ நம்ம சோழவந்தான் தொகுதியில் 4 பேரூராட்சி ஒன்றியங்கள் வருது. அப்போ அது பேரூராட்சிகள் 2 யூனியன், அதாவது வாடிப்பட்டி ஒன்றியம், அலங்காநல்லூர் ஒன்றியம். அது பேரூராட்சிகளாக வாடிப்பட்டி, சோழவந்தான், அலங்காநல்லூர், பாலமேடு. இந்த அலங்காநல்லூர் பாலமேடு ஜல்லிக்கட்டுகள், இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள், இந்த ஜல்லிக்கட்டு தடைக்கு அப்புறம் அதாவது பெரிய ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் மீட்டெடுத்ததுக்கு அடிப்படையில் உலக புகழ் பெற்ற ஜல்லிக்கட்டுகளை மாறினதுக்கப்புறம் இந்த சோழவந்தான் தொகுதி முக்கியமாக கருதப்படுறது மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு பேசுபொருள். முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, முழுக்க சோழவந்தான் தொகுதியானது விவசாயம் தொழில் சார்ந்து வசிக்கக்கூடிய விவசாயிகள் நிறைந்த தொகுதி தான் பார்த்தீங்கன்னாக்கா சோழவந்தான் தொகுதி. அதோட கனிம வளமும், அதாவது ஒரு பக்கம் ஆற்றுப்படுகை, வைகை ஆற்றுப்படுகை, பெரியார் கால்வா, அது மலை, சிறுமலை ஒட்டிய பார்த்தீங்கன்னா அந்த குன்றுகளில் பார்த்தீங்கன்னா கனிம வள கொள்ளை ஓகே இதுவரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. கச்சைக்கட்டி பகுதியில், அந்த நம்ம பாலமேடு பகுதியில். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னமும் குவாரிகள் குறிப்பிட்ட நபர்களால் மலைகளும் கனிமங்களும் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. இதனாலேயே அந்த தொகுதி பார்த்தீங்கன்னாக்கா முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதியாக கருதப்படுறது. 2011 அதாவது 2011க்கு முன்னாடி 2006 மூர்த்தி எம்எல்ஏ ஆகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அது தனித்தொகுதியாக ஆனதுக்கப்புறம் அந்த ஜல்லிக்கட்டு தொகுதிகளில், ஜல்லிக்கட்டு போட்டிகளில் முக்கியத்துவம் அவருக்கு கிடைக்காத சூழ்நிலை. ஏன்னா 2 முறை பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக வென்றெடுத்திருக்கு. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, அதிமுகவுக்கு சீட்டு பெறும்போது இவரே ஒருத்தரை தயார்படுத்துறாரு. ஓகே, அவர் தான் வெங்கடேசன். வெங்கடேசனோட கட்சி அனுபவமோ, கட்சியில் அவர் பார்த்தீங்கன்னா உறுப்பினராக இருந்திருக்கலாம். ஆனால் அவர் அங்கே வேட்பாளரை போட்டியிடுற அளவுக்கு அவர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆளுமை மிக்கவராகவோ, தகுதிப்படுத்தவராகவோ, கட்சியோட முன்னோடியாக இருக்காருனாக்க கிடையவே கிடையாது. அதுக்கு அவரை காட்டிலும் அங்கே கட்சிக்காக உழைத்தவர்கள், மக்களால் அறியப்பட்டவர்கள் அநேகம் பேர் இருக்கும்போது அவர் பார்த்தீங்கன்னாக்கா அவர் மூர்த்தியோட ஒரு ஃப்ராக்சி, அதாவது ஒரு பினாமி மாதிரி தான் பார்த்தீங்கன்னாக்கா அவர் நிறுத்தப்பட்டார். அவர் அந்த அடிப்படையில் மீண்டும் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இதில் டாக்டர் பாலமுருகன் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா தேவேந்திர வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அந்த தொகுதியை எதிர்பார்த்து நிறைய நன்மைகளை மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து செய்துக்கிட்டு இருக்காரு. இப்போ இங்கே தான் அதான் சொல்லலை, நம்ம இது தேர்தல் என்பது ஒரு ஜனநாயக திருவிழான்னு நினைக்கிறோம். ஜனநாயக திருவிழாவில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சாதி மதங்களுக்கெல்லாம் வேறுபாடு கிடையாது. மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் சேவைன்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு ஜனநாயக திருவிழாவை ஒரு சாதி ரீதியாகவும் ஒரு சர்வாதிகார ரீதியாக மாற்றிய போக்கு திராவிட கட்சிகள் மட்டும்தான் சாரும். அந்த அடிப்படையில் தான் வெங்கடேசனுக்கு இந்த மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. வெங்கடேசன் பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் அங்கே இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகளை, அடிப்படை தேவைகளை என்ன அவர் பணிபுரிஞ்சாரு, என்ன பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சாதனையாக வெளியிட்டிருக்காருனாக்க கிடையவே கிடையாது. அதே போலதான் மாணிக்கம். இப்போ கருப்பியா கூட பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே கருப்பியா இப்போ தாவேக்கால நிற்கிறாரு. அவர் வாவிடம்புலூரை சேர்ந்தவர். அவர் மண்ணின் மைந்தன், ஏற்றுக்கலாம். அவருமே நிறைய அலிகேஷன், அவர் ஒரு தகுதிதான்,
ஒரு ஒரு தனித்தொகுதின்ற அடிப்படை தனித்தொகுதின்னு எடுத்துக்கிட்டாவே அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த திராவிட கட்சிகளும் ஆண்ட திராவிட கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரியான நபர்களுக்கு அங்கே வாய்ப்பு கொடுக்குறதே கிடையாது. உங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு ஆளை கொண்டு வந்து அவன் காசு வச்சிருக்கானா, வேலை வைப்பானா, இல்லை நமக்கு அடிமையா இருப்பானான்ற ஒரு மனநிலையில தான் நிப்பாட்டுறாங்க. அடிமட்ட தொண்டர்களை நிப்பாட்டுறோம்னு சொல்லி ரெண்டு கட்சியுமே சொல்றாங்க, திமுக அதிமுக. அடிமட்ட தொண்டர்கள் 1000 பேர் இருக்கான். அடிமட்ட தொண்டர்கள் அவன் கட்சியை அடிமட்ட தொண்டர் சும்மா பேருக்கு சொல்றத நாங்க யாரை நிப்பாட்டுன்னு ஒரு அர்த்தம் போற ரோட்ல போறவங்களாம் நிற்க முடியுமா? ஒரு கட்சியில அதாவது மக்களால் அறியப்பட்டவங்களா இருக்கணும். அடிமட்ட மக்களோடு மக்களா இருக்குவங்க. மக்களோடு முதல்ல மக்களை போய் பார்க்கணும். அதாவது மக்களால் பேசப்படுகிற, மக்களுக்காக சேவையாற்றக்கூடிய, மக்களோடு மக்களாக சுழன்று வரக்கூடியவங்க அடிமட்ட தொண்டர்கள். அவங்கள தேர்ந்தெடுத்து 1000 பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. இருவருமே கடந்த காலங்களில் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவங்க தானே, மாணிக்கமும் சரி வெங்கடேசன் அவரும் சரி. அதாவது நான் திரும்பவும் சொல்றேன், சோழவந்தான் தொகுதியில வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க நினைக்கிறீங்க பட்டியல் சமூகத்தினர் சேர்ந்த வந்து தேவேந்திர வேளாளர் மட்டும் கிடையாது. 60லேருந்து 67 60லேருந்து 70,000 ஓட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பட்டியல் வகுப்பை சேர்ந்த வாக்குகள் இருந்தால் கூட அதில் வந்து தேவேந்திர வேளாளருக்கு இணையாக பறையர் சமூகம் இருக்காங்க. அதில் வந்து அருந்ததியர் இருக்காங்க. ஆனால் மிகுதியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து தேவேந்திர வேளாளர் இருக்கலாம். அதோட முக்குளத்தூர் பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அகமுடையார் இருக்காங்க, பிரம்மலைக்கல்லர் இருக்காங்க, கல்லர் சமூகம் இருக்காங்க. இது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேளாளர் சமூகம், பிள்ளைமார் சமூகம். அவங்க வந்து சோழவந்தான், இந்த ஆற்றுப்படைகள், கொடிக்கால் பிள்ளை, அந்த கொடிக்கால் விவசாயம் செய்கிறவங்க அவங்க பூராமே அந்த பகுதியில் இருக்காங்க. நாடார்களும் இருக்காங்க. பாலமேடு வந்து பார்த்தீங்கன்னா பாலமேடு அலங்காரம் நாடார் இருக்காங்க. கவுண்டர்களும் இருக்காங்க. இந்த தொகுதியில் வந்து கவுண்டர்களும் இருக்காங்க. இங்கே அத்திபூத்தால் போலதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சமூக பிரச்சனைகள், சாதிய பிரச்சனைகள் இருக்குமே தவிர முழுக்க இது விவசாயம் சார்ந்த விவசாய பூமி. அது பெருவாய், அதாவது வைகை ஆற்று பாசனம், ஒரு பக்கம் பெரியாறு ஆற்றுக்கால், அந்த விவசாயம். இந்த சூழல்ல வந்து அந்த தொகுதி மேம்பாட்டிற்காக எந்த கட்சிகள் எதுவுமே வந்து முறையான எந்த ஒரு செயல்பாடுகளுமே அங்கே செய்யவே இல்லை. இப்போ சோழவந்தான் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அதாவது சோழவந்தான் ஒரு பாரம்பரியமான ஊர், மிகப்பெரிய பாரம்பரியமான ஊர் சோழவந்தான். அது தென்கரை முள்ளிப்புலக்கு பகுதியிலிருந்து சுப்பிரமணிய சாமிலாம் டிஆர் மகாலிங்கம் போட்டுறவங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து உருவானவங்க. அந்த ஊரோட முன்னேற்றத்திற்கு அந்த ஊர் இப்போ ஒரு பாலம் போட்டிருக்காங்க. ஒரு அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டை வந்து சரியான முறையில் சீரழிக்காம ஒரு பஸ் ஸ்டாண்டே இல்லாத ஒரு சூழலில் அந்த சோழவந்தானில் இருக்குது. இது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோழவந்தானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அநேகம் பேர் போராடியும் கூட ஒரு சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கலை. இந்த மாதிரி நேரங்களில் வந்து மக்களோட சுழலக்கூடிய, மக்களோட தேவைக்காக போராடக்கூடிய, மக்களோட இணைந்து செயல்படக்கூடிய நபர்களை தான் தேர்ந்தெடுக்கணும். இந்த தனித்தொகுதியோட சாபக்கேட என்னவோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அடிமைகளின் ஒரு பிரதிநிதியாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வரக்கூடிய ஒரு சூழல் தான் நிலவிட்டு இருக்கு. இல்லை அடிமைகள்னா இப்போ ரெண்டு தரப்பே சொல்கிறீங்களா அப்படின்னு சார் சொல்கிறீங்க? கண்டிப்பாக அதுதானே உண்மை. இப்போ வந்து ஒன்று தொகுதி சார்ந்தவர் எல்லாம் போடுறேன் ஒருத்தனை, இல்லை தொகுதிக்குள்ளே இருந்தாங்களாக்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு அனைத்து சமூக மக்களோடையும் ஒரு இணக்கமான போக்கோட அவங்களோட தேவைகள் கருதி செயல்படக்கூடிய ஒரு மக்கள் பிரதிநிதியாக செயல்பட மறுத்துடுறான். அதுதான் உண்மை. அப்போ ஒரு தன்னிச்சையாக இப்போ வெங்கடேசனால் தன்னிச்சையாக செயல்பட முடியுமா? மூர்த்தியை மீறி நீங்கள் சொல்லுங்கள். மூர்த்தியை மீறி வந்து பார்த்தீங்கன்னா தன்னிச்சையாக செயல்பட முடியாது. இப்போ மாணிக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் பன்னீர்செல்வத்தோட அவரோட ஃபாலோயராக இருந்தார், அவருக்கு நெருக்கமானவராக இருந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உதயகுமாருக்கு நெருக்கமானவராக இருந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கட்சி மாறி போனார். இப்போ திருப்பி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக இணைந்து திருப்பி ஆர்பி உதயகுமார் மூலமாக தொகுதியை பெற்றிருக்காரு. இப்போ இவருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே மண்ணின் மைந்தன் கிடையாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கட்சி சார்ந்து அவர் ஒரு செல்வந்தராக இருந்திருக்கிற அடிப்படையில் ஒரு தொகுதியை வாங்கி வராரு. அந்த தொகுதி மக்களோட உண்மையான தேவைகள், உண்மையான அடிப்படை வசதிகளை வந்து அவர் உன்னிப்பாக கவனித்து நிறைவேற்றிருக்காருனாக்கா அவர் எம்எல்ஏவாக இருந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா சரியான பணிகள் செய்யலைன்ற தரவுகள் தான் வருது. ஓகே சார். இப்போ இருந்தாலும் புதுசாக வந்து தாவேக்கா களத்தில் இறங்கியிருக்காங்க, சசிகலா அணி கூட களத்தில் இருக்காங்க. எப்படி இருக்க போகுது இந்த தேர்தல்? அவங்க ஏதாவது மாற்றா வந்து நிற்க வாய்ப்பு இருக்கா? இங்கே அதான எல்லா காணொலியும் சொல்கிறது தான், மக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க தேவையை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே தேர்தல் வந்து இன்னொரு பரிணாமத்திற்கு போயிடுச்சு. ஒரு கட்சி கட்டமைப்பு, சாதிக்கு ஒரு அடிமை, அவனை தக்க வச்சுக்கிட்டு அதன் மூலமாக இந்த பணப்பட்டுவாடுகள் சரியாக போய் சேர போகும்போது அதன் மூலமாக வாக்குகளை வாங்கிடலான்ற ஒரு நம்பிக்கை இந்த 2 திராவிட கட்சிகளுக்கு இருக்குது. இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னாக்க மக்கள்தே மாறி அவங்களோட பிரதிநிதியை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதாவது இது ஒரு தனித்தொகுதியாக இருந்தால் கூட பொது சேவையோட, பொது நோக்கோடு, சாதி சார்பற்ற ஒரு சமய சார்பற்ற ஒரு பிரதிநிதியை, மக்கள் பிரதிநிதியை
தேர்ந்தெடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இந்த மக்களுக்கு இருக்கு. ஆனா மக்கள் இன்று தேர்தல் வந்துட்டாவே அவங்க மனநிலை வந்து பார்த்தீங்கன்னாக்க பணத்தை நோக்கி மாறும் ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க. அதனாலதான் இது போன்ற அரசியல்ல இது போன்ற பிரதிநிதிகள் தவிர்க்க முடியாத நபர்களாக மாறிடுறாங்க. இது இந்த நாட்டோட சாபக்கேடாம போயிடுச்சு. இல்ல அப்ப இவங்களும் மாற்றம் கொடுக்க முடியாதா? அப்ப தாவேக்காவும் சரி, சசிகலா அணியும் சரி, அவங்க இப்ப அதை திரும்ப சொல்றேனே, இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க அவரு சசிகலா அணியில வந்து பாத்தீங்கன்னாக்க மருத்துவர் பாலமுருகன் நிக்கிறாரு, வரவேற்கக்கூடியவர். அவர் வந்து பாத்தீங்கன்னாக்க மக்களுக்காக சேவையாற்றுகின்ற இடத்துல வர்றாரு. அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்படுது. இப்ப சசிகலா அணியில நிக்க போது அவர் அதுக்குண்டான கட்டமைப்பு வச்சிருக்காருன்ற கேள்வி எழுதுல. ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னாக்க தாவேக்கால நிற்கக்கூடிய அந்த கருப்பையா மீது 1000 குற்றச்சாட்டுகள். அவர் மண்ணின் மைந்தரா இருந்தா கூட இப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு தாவேக்கால போய் சேர்ந்து அவரும் நிக்கிறாரு. இது எந்த அளவுல வந்து பாத்தீங்கன்னாக்க 2 பெருங்கட்சிகளை இடையில வந்து இவங்க வந்து கோலோச்சி மக்களை தன்மையப்படுத்த போறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்ப பாலமுருகன் வந்து திமுகல வந்து நம்பிக்கையோட பயணிச்சாரு. ஆனா திமுக மறுத்துருச்சு. கடைசி நேரத்துல தான் மாற்றா வந்து பாத்தீங்கன்னாக்க இப்ப சசிகலா அணியில் நிக்கிறாரு. சசிகலா அணியில் நின்றா கூட அந்த கட்டமைப்பு அந்த வாக்குகள் இவருக்கு வருமானது தேர்தலுக்கு அப்புறம் தான் தெரியும். அதுதான் இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த சூழல்ல கூட அந்த சோழவந்தான் பகுதி மக்கள் வந்து ஒரு நமது தொகுதி சார்ந்து அனைத்து மக்களின் நலன் சார்ந்து ஒரு முடிவு எடுக்கும்போது மக்கள் கையில தான் இருக்கு. மக்கள் வாக்களிக்கும் போதுதான் இது போன்ற நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாலமுருகன்லாம் வெற்றி பெற்று வந்தாராக்க அவர் கண்டிப்பாக மக்கள் ஆதரவோட வெற்றி பெற்றவராக அறியப்படுவார். சசிகலா கட்சி நேற்று வச்ச கட்சி இருந்தா கூட அவர் அப்ப அதுபோல அவரை அங்கீகரிக்கும் போது மேலும் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு சிறந்த ஒரு அரசியல்வாதிகளை மக்கள் சேவகர்களை அரசியலுக்கு கொண்டு வர முடியும். அவங்க வர முடியும். அது வந்து சோழவந்தான் மக்கள் கையில தான் இருக்கு. ஓகே சார். இறுதியா வந்து இந்த பட்டியலின மக்கள் வந்து இந்த தொகுதியில வந்து அடர்த்தியா இருக்காங்க. அவர்களுடைய வாக்கெல்லாம் எப்படி சார் அதுல போகுது? ஏன்னா 3 நபர்களுமே வந்து ஒரு சமூகத்தை சார்ந்தவங்களா இருக்கும்போது எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க சார்? இப்ப வந்து பாத்தீங்கன்னா திமுகல வந்து திமுக அதிமுக சசிகலா அணியில வந்து பாத்தீங்கன்னா தேவேந்திர வேளாளர் நிற்கிறாங்க. இன்னைக்கு தாவேக்கால வந்து பாத்தீங்கன்னாக்க அவர் வந்து கருப்பியா அவர் ஆதிராசமத்தை சேர்ந்தவர். ஒரு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த சோழவந்தான் தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா அலங்காநல்லூர் யூனியன் பகுதியில வந்து பிசிகா கட்டமைப்போட இருக்காங்க. அவங்களோட வாக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க எந்த பக்கம் அப்படியே போடும்போது அது வந்து வாக்குகளா மாறுச்சுனாக்க கொஞ்சம் சிரமம் தான். இதுக்கு இடையில அதான் பொதுமக்கள் வந்து கட்சியோட கட்டமைப்பு, பொதுமக்களோட மனநிலை, பணநாயகம் இது எல்லாம் சேரும்போது தான் அங்க வெற்றி தீர்மானிக்கப்படுது. அது எல்லாத்தையும் விட இங்க பணந்தே பெருசா மக்கள் மத்தியில ஒரு தீய எண்ணத்தை வந்து அரசியல்வாதிகள் திணிச்சுட்டாங்க. அதை தாண்டி மக்கள் சிந்திக்க முடியல. தேவைகள் அதிகரிச்சிருச்சு. அதுபோக இது இளைஞர்களும் ஆண்கள் பெரும்பான்மை ஆண்களும் வந்து பார்த்தீங்கன்னா குடிநோயாளியாக மாறிட்டாங்க. அதனால தேர்தல் வந்தாவே எவன் காசு கொடுப்பான், எவன் சாராயம் வாங்கி கொடுப்பான்ற ஒரு நிலைக்கு மாறினதுக்கப்புறம் நம்ம கருத்து கணிப்போ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுபட போகிறதில்லை. அப்போ எது தீர்மானிக்கின்றது முழுக்க மக்களோட மனநிலையை பொறுத்தும் தொகுதி சார்ந்து மக்களோட பிரச்சனைகள் அடிப்படையில் மக்கள் வாக்களிக்கும் போது சிறந்த அரசியல்வாதிகளை மக்கள் தான் தேர்ந்தெடுக்க முடியும். மக்கள் கையில் தான் எல்லாமே இருக்கு. ஓகே சார். நன்றி. நன்றி.